வீடுகள். ஒரு லக்னத்திலிருந்து 4ஆம் அதிபதி எதை குறிக்கும்? 4ஆம் பாவம் அப்படிங்கிறது ஜாதகருடைய ஸ்கில்ஸ், அவரோட திறமை, வித்தை. 4ங்கிறது ஆக்சுவலாக விபி கோயல் சாரோட லெசன்ஸ் பிரகாரம் 4ங்கிறது சேரிட்டியும் கூட. 4ங்கிறது ஜாதகருடைய எமோஷன்ஸ். ஏன்னா காலபுருஷோட ஒரிஜினல் 4ஆம் பாவம் கடகம் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. 4ங்கிறது நர்ச்சரிங் அதர்ஸ் அண்ட் கேரிங் அதர்ஸ். அதனால தான் அந்த இடத்துல பூச நட்சத்திரம் இருக்குது. சனியோட நட்சத்திரம் போய் அந்த பாவத்தில் உட்காந்துருக்கு. 4ங்கிறது ஒரு பக்கத்தில் நிலையற்ற தன்மை அப்படின்னு சுட்டி காட்டும். ஏன்னா காலபுருஷோட ஒரிஜினல் 4 கடகம் அப்படிங்கிறதுனால 4ஆம் பாவம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப நிலையாக எப்போவுமே இருக்காது. ஹவருக்கு ஹவர் மாறும். அதனால தான் மனுஷன் ஒரு நிமிஷத்தை போல் ஒரு நிமிஷம் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. சுகமாகவே இருக்காங்களா அப்படின்னா இருக்கிறது எப்பேற்பட்டவங்களுமே ஒரு கவலை முடுக்க போகிறாங்க. ஏன்னா நான் காலபுருஷோட ஒரிஜினல் 4ஆம் பாவம் கடகம். அங்கே இருக்கிற நட்சத்திரங்களாமும் கடகத்தோட நட்சத்திரமெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரமும் சனியோட நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரமும் தான். அப்போ அங்கே குரு புதன்கிற புத்திகாரகன் ஞானகாரகன் இருந்தாலுமே சனியுடைய நட்சத்திரமான இறுக்கமும் அந்த இடத்துல இருக்குது. அதை அந்த இறுக்கத்தையும் அந்த எமோஷன்ஸையும் ஓரளவுக்கு அந்த குருவோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ 4ஆம் அதிபதி போய் இருக்கிற பாவம் சம்பந்தமான விஷயங்களையாட்டும் ஜாதகர் எப்போவுமே கொஞ்சம் எமோஷனலாக போய் கனெக்ட் ஆவார். அது எந்த பாவத்தில் போய் உட்காந்துருக்கோ, ஆனால் அந்த எமோஷன் அந்த இடத்துல நிலையற்ற தன்மையை சுட்டி காட்டும். 4ங்கிறது சேரிட்டி, அதாவது தான தர்மங்கள் காரியங்கள் மூலமாக ட்ரஸ்ட்டுக்கோ ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸுக்கோ நம்ம செலுத்தக்கூடிய ஸ்பான்சர்ஷிப் எல்லாமும் 4க்குள்ளே வந்துடும். ஜாதகர் தானாக உருவாக்கும் குடும்பம், தான் பிறந்த குடும்பம் அப்படிங்கிறது 2, தானாக உருவாக்கக்கூடிய குடும்பம் அப்படிங்கிறது 4. அசையும் சொத்து அசையா சொத்து. ஜாதகருடைய ஹாப்பினஸ், மன நிம்மதி கிடையாது. மன நிம்மதிங்கும் போது 5 வந்துடும். மென்டல் பீஸுங்கிறது 5, மைண்டு காம், மைண்டு பீஸ் அப்படிங்கிறதெல்லாம் 5. 4ங்கிறது சுகஸ்தானம். ஒரு ஜாதகர் சுகமாக இருப்பாரா இந்த உலகத்தில் அப்படின்னா 4ஆம் பாவத்தையும் 4ஆம் அதிபதியும் பார்க்கணும். 4ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகம் 4ஆம் பாவத்தை பார்க்குற கிரகம் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு 4 அப்படிங்கிறது கிரவுண்டட், ஸ்திரமாக ஒருத்தர் போய் நிற்கிறாரு. 4ஆம் அதிபதி தசையோ புத்தியோ நடந்ததுன்னா அவங்க ஸ்திரமாக ஒரு இடத்துல இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஒரு இடத்துல ஸ்டபனாக போய் உட்காரணும், ஸ்ட்ராங்காக லான்ச் ஆகணும்னு பார்ப்பாங்க. அந்த 4ஆம் அதிபதி ஜாதகருடைய எந்த